அத்தியாயம் 39 வேட்டையாடும் மிருகங்கள். சுமார் 5 முதல் 10 வரை நிமிடங்கள் நடந்த பிறகு மிருதன் இறுதியாக ஒரு பிறழ்ந்த மிருகக் கூட்டத்தைப் பார்த்தான். அது பெரிய முயல்களின் கூட்டம். இவை சாதாரண முயல்களை விட 2 மடங்கு பெரிய பிறழ்ந்த முயல்கள். மேலும் அவை பிறழ்ந்த பிறகு சிறிய கொம்புகளையும் வளர்த்தன. பெரும்பாலான நேரங்களில் அவை பாதிப்பில்லாதவையாகவும் அவற்றின் சுவையான இறைச்சிக்காக மட்டுமே பிரபலமாகவும் இருந்தன. எனவே பல வேட்டைக்காரர்கள் அவற்றை வேட்டையாடி அவற்றின் சடலங்களை உணவகங்களுக்கு விற்கிறார்கள். இருப்பினும் பிறழ்ந்த விலங்குகளைச் சுற்றி ஒருவர் ஒருபோதும் அலட்சியமாக இருக்க முடியாது. ஏனெனில் அவற்றில் சில மனிதர்களைப் போலவே அவற்றின் உள்ளார்ந்த திறன்களையோ அல்லது சிறப்புத் திறன்களையோ எழுப்பின. இந்த பெரிய முயல்களை மிருதன் கவனித்தபோது அவர்களிடமிருந்து சில மீட்டர் தொலைவில் தோன்றியவுடன் முயல்களும் அவனது இருப்பை உணர்ந்தனர். பின்னர் இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் சில கணங்கள் முறைத்துப் பார்க்கத் தொடங்கினர். இப்போதைக்கு இந்த பெரிய முயல்களுடன் சண்டையிடுவது என் போர் திறமையை எந்த ஆபத்தும் இல்லாமல் சோதிக்க போதுமானதாக இருக்க வேண்டும். பெரிய முயல்களைப் பார்த்துக் கொண்டே மிருதன் அமைதியாக தனக்குள் நினைத்துக் கொண்டான். இந்த கட்டத்தில் இந்த பெரிய முயல்களை விரைந்து கொள்ளும் தனது திறமையை செயல்படுத்தத் தயாரானபோது மிருதன் திடீரென்று ஒரு புன்னகையைக் காட்டினான். இருப்பினும் இந்த பெரிய முயல்கள் திடீரென்று திரும்பிப் பார்க்காமல் வேகமாக ஓடியதைக் கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான். சில முயல்கள் மற்ற பெரிய முயல்களை நோக்கி ஓடுகின்றன. தங்கள் தோழர்களை கவனிக்காமல் அவற்றைத் தட்டிக் கேட்கின்றன. தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் தோழர்களை கைவிட வேண்டிய அளவுக்கு ஒரு பெரிய பேரழிவை அவர்கள் கண்டது போல. தனக்கு முன்னால் நடந்த இந்தக் காட்சியைக் கண்டதும் மிருதன் திகைத்துப் போய் வாயடைத்துப் போனான். அவர்கள் முதலில் தாக்குவதற்கு கூட அவனுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. பொறுப்பற்ற முறையில் அவனைக் கண்டவுடன் ஓடிவிட்டனர். இது அவன் எதிர்பார்த்தது அல்ல, அல்லது விஷயங்கள் இப்படி நடக்கும் என்று அவன் நினைத்ததோ கூட இல்லை. அவன் ஒரு கணம் அங்கேயே நின்றான். சிறிது நேரம் யோசித்த பிறகு மிக விரைவில் பிரச்சினை எங்கே இருக்கிறது என்பதை அவன் இறுதியாக உணர்ந்தான். அது நான்தான். பிரச்சனை நான்தான். இந்த நேரத்தில் நான் ஓநாய் வடிவமாக முழுமையாக மாறியபோது அவன் அடிப்படையில் ஒரு தர மனிதனைப் போலவே இருந்தான். அவனுடைய உடல் தகுதிகள் மட்டுமே இருந்தன. மேலும் அவனது மானா புள்ளிகள் தரவரிசை லோஸ்டேட்டில் மட்டுமே அளவிடப்பட்டாலும் அவன் எந்த பலவீனமான தரவரிசை பிறழ்ந்த விலங்கையும் இறக்காமல் சமாளித்து சமநிலைக்குக் கொண்டுவரும் அளவுக்கு உடல் ரீதியாக வலிமையானவன் அல்லது எந்த சிறப்புத் திறன்களும் இல்லாத எந்த சாதாரண தரவரிசை பிறழ்ந்த விலங்கையும் எளிதாக கையாளும் அளவுக்கு வலிமையானவன் என்பதை இது மாற்றாது. ஒப்பிடுகையில் இந்த பெரிய முயல்கள் ரேங்க் மற்றும் ரேங்க் பிறழ்ந்த விலங்குகளுக்கு இடையில் மட்டுமே இருந்தன. எனவே அவனைப் போன்ற ஒரு பயங்கரமான நபர் திடீரென்று எச்சரிக்கை இல்லாமல் தங்கள் பிரதேசத்தில் தோன்றும்போது அவை பயயுணர்வை ஏற்படுத்துவது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. தனது தவறை உணர்ந்ததும் மிருதன் திடீரென தனது திறமைகளில் ஒன்றை செயல்படுத்துவதற்கு முன்பு உதவியற்ற பெருமூச்சு விட்டான். கேல் சவாரி திறன் செயல்படுத்தப்பட்டது. உடனடியாக தன்னைச் சுற்றி எழும்பிய காற்று நீரோட்டங்கள் தனது கட்டுப்பாட்டில் இருப்பதை உணர்ந்தான். அதை எப்படி வேண்டுமானாலும் கையாள முடியும். வேகத்தை அதிகரிக்க அவற்றின் மீது சவாரி செய்யலாம். ரூஸ்! உடனடியாக மிருதன் திடீரென தனது இடத்திலிருந்து முன்னோக்கி நகர்ந்து ஓடும் பெரிய முயல்களைத் துரத்தினான். மிக விரைவில் அவற்றுக்கிடையேயான தூரத்தை ஒரு நொடியில் கடந்து ஓடிப்போன பெரிய முயல்களைப் பிடித்து உடனடியாக தனது நகங்களைக் கொண்ட கையை உயர்த்தி அவற்றை நோக்கி வெட்டினான். பெரிய முயல்களின் உடல்களிலிருந்து இரத்தம் சிந்தியது. ஏனெனில் அவை மிருதனின் ஒரு நகத்தாக்குதலைக் கூட தாங்க முடியவில்லை. மேலும் உதவியற்ற முறையில் தரையில் விழுந்து சிறிது நேரத்திலேயே தளர்ந்து போயின. அவர்கள் உடனடியாகக் கொல்லப்பட்டார்கள். இந்த பெரிய முயல்களைத் தாக்க மிருதன் தனது நகங்களை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் தனது கேல் ரைடிங் திறமையின் மூலம் காற்றின் மீதான தனது கட்டுப்பாட்டையும் பயன்படுத்தி தனது கூர்மையான நகத்தாக்குதலின் மூலம் தற்காலிக காற்று வெட்டுத் தாக்குதலைக் கட்டவிழ்த்துவிட்டார். அந்த நேரத்தில் இந்த உயிரினத்தின் தோள்கள் எவ்வளவு வலிமையானவை என்று மிருதனுக்குத் தெரியவில்லை. எனவே அந்த உண்மையை அவன் உறுதியாக நம்பும் வரை இப்போதைக்கு அதை விளையாட முடிவு செய்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த விலையுயர்ந்த கவசங்கள் மற்றும் ஆயுதங்களை வாங்குவதற்கு அவனிடம் பணம் இல்லாததால் மிருகக் காட்டிற்கு வருவதற்கு முன்பு அவன் எந்த உபகரணங்களையும் தயார் செய்யவில்லை. ஆயினும்கூட வலுவூட்டல் வகை திறன் கொண்டவர்கள் பொதுவாக அரக்கர்களையோ அல்லது மிருகங்களையோ எதிர்த்துப் போராடும்போது உபகரணங்களை நம்பியிருக்க மாட்டார்கள். ஏனெனில் அது போரின் போது அவர்களின் இயக்கங்களைத் தடுக்க அல்லது அவர்களின் திறன்கள் செயல்படுத்தப்படும்போது அவர்களின் உடல் அளவு அல்லது அமைப்பு சிறிது மாறிய பிறகு கவசம் திடீரென்று அவர்களுக்குப் பொருந்தாதபோது சங்கடமாக இருக்கும்.
இது ஒரு தலைவலியாக இருந்தது. இந்த பல்வேறு காரணங்களுக்காக வலுவூட்டல் வகை அல்லது மேம்பாட்டு வகை திறன் கொண்ட எவரும் கவசங்களை அணிவதில்லை. இருப்பினும் சிலர் வாள்கள், கத்திகள், ஈட்டிகள் மற்றும் நீண்ட கையாளக்கூடிய பிற ஆயுதங்களை பயன்படுத்த தேர்வு செய்கிறார்கள். அவை தங்கள் திறனை பயன்படுத்திய பிறகு பாதிக்கப்படவோ அல்லது பாதிக்கவோ கூடாது. இந்த நேரத்தில் மிருதன் திடீரென நகர்வதை நிறுத்தினான். ஏனெனில் அவன் தற்போது தனது கணினியின் காட்சியில் விரைவாகத் தோன்றும் உரைகளின் வரிகளை கவனிக்க வெற்றிடத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். நீங்கள் தீங்கற்ற பிறழ்ந்த முயல்களின் ஒரு குழுவை கொன்றுவிட்டீர்கள். பெரிய முயல்கள் F மற்றும் D வரிசைகளுக்கு இடையில் இருந்தன. இந்த சாதனையின் மூலம் நீங்கள் 3.5 அறிவுப் புள்ளிகளைப் பெற்றுள்ளீர்கள். இந்த வரிகளை பார்த்த மிருதன் இப்போதுதான் பெற்ற மொத்த அறிவுப் புள்ளிகளைக் கண்டதும் உடனடியாக மனச்சோர்வடைந்தார். இந்த அறிவுப் புள்ளிகளின் குவிப்பு விகிதத்தைக் கொண்டு இன்றைய இலக்கை அடைய குறைந்தபட்சம் இந்த பெரிய முயல்களில் 1000 பேரையாவது நான் எதிர்த்துப் போராடிக் கொள்ள வேண்டுமா? நான் இப்போது எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் மற்ற வலிமையான பிறழ்ந்த விலங்குகளிடம் ஓடுவதைத் தடுக்க தரையில் உள்ள சில துளைகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் இந்த பெரிய முயல்களைக் கண்டுபிடித்து கொள்ள வேண்டியிருப்பதால் ஏற்படும் மனசோர்வு காரணமாக நான் இன்னும் சலிப்படைவேன். அவைகள் ஏற்கனவே இப்படி இங்கே இருப்பது மிகவும் அரிதாக இருந்தது. மிருதன் அமைதியாக யோசித்து தலையை ஆட்டுவதற்கு முன் ஒரு சோகமான பெருமூச்சு விட்டான். இப்போதைக்கு என் இலக்குகளை மாற்ற வேண்டும் போலிருக்கிறது. ஆனால் நான் எங்கிருந்து தொடங்குவது? இது ஏற்கனவே மிருகக்காட்டின் வெளிப்புற பகுதியாக இருந்தது. இப்போது வந்த பெரிய முயல்கள் போன்ற பலவீனமான பிறழ்ந்த மிருகங்கள் மட்டுமே மிருகக்காட்டின் இந்த பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. அப்படி யோசித்துக் கொண்டிருக்கும்போதே மிருதன் ஏற்கனவே தனது சேமிப்பு வளையலில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து தான் கொன்ற 4 பெரிய முயல்களுக்கு மிருக மையப்பகுதி இருக்கிறதா என்று சோதிக்க அவற்றைப் பிரிக்கத் தொடங்கினான். இந்த உலகில் பல்வேறு வகையான உயிரினங்களிலிருந்து வந்த பல்வேறு வகையான கருக்கள் இருந்தன. அத்தகைய கருக்களுக்கு உதாரணமாக மாய மிருகக் கருக்கள், அசுர மிருகக் கருக்கள் மற்றும் ஆவி மிருகக் கருக்கள் இருக்கும். இயற்கையாகவே இது ஒரு உதாரணம் மட்டுமே, ஏனெனில் மற்ற வகையான அசுரர்கள் அல்லது மிருகங்களிலிருந்து இன்னும் பிற வகையான கருக்கள் இருந்தன. ஆனால் இந்த காட்டில் பெரும்பாலான மிருகங்கள் மாயாஜால சக்தியால் பரிணமித்த மாயாஜால மிருகங்களாகவும் உயிர் சக்தியால் பரிணமித்த மாயாஜால அசுரர்களாகவும் அல்லது இந்த உலகில் தோன்றி மறுமுனையில் உள்ள உலகங்களுடன் இணைக்கத் தொடங்கிய நிலவரை வாயில்கள் மற்றும் பரிமாண பிளவுகளின் விளைவாக இந்த கிரகத்தின் தற்போது மிகுதியாக உள்ள ஆன்மீக ஆற்றலால் பரிணமித்த ஆன்மீக மிருகங்களாகவும் இருந்தன. மிருதன் மாயாஜால மிருகங்களை, பெரிய முயல்களை பிரித்தெடுத்து முடித்தான். விரைவில் அவற்றில் மாயாஜால மிருகத்தின் மையங்கள் எதுவும் இல்லை என்பதைக் கண்டு எரிச்சல் அடைந்தான். இந்த முயல்களின் இறைச்சியை தானே வைத்திருக்க வேண்டுமா? பின்னர் அவற்றை சில உணவகங்களுக்கு விற்று பணம் சம்பாதிக்கலாமா என்று மிருதன் யோசித்தான். அது பெரிய விஷயமாக இருக்காது என்றாலும் இந்த சடலங்களை காட்டில் அழுக விடுவதை விட அல்லது பிற பிறழ்ந்த விலங்குகளால் சாப்பிடப்படுவதை விட இது இன்னும் சிறந்தது. மிகுந்த யோசனைக்குப் பிறகு அவற்றைத் தனது சேமிப்பு வளையலில் வைத்திருக்க முடிவு செய்தான். இந்த சேமிப்பு வளையல் அந்த திருடனிடமிருந்து அவன் மற்ற நாள் பெற்ற ஒன்று. திருடப்பட்ட பொருட்கள் அடங்கிய மற்றொரு சேமிப்பு வளையலுக்குள் அவன் கண்டெடுத்த ஒரு உதிரி சேமிப்பு வளையல் மட்டுமே இது. அந்த சேமிப்பு வளையலுக்குள் இருந்த இடத்துடன் ஒப்பிடும்போது இது ஒரு சில கனமீட்டர்கள் மட்டுமே, எனவே பல பொருட்களை சேமிக்க அதில் அவ்வளவு இடமில்லை. இருப்பினும் மிருதனை ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால் இந்த சேமிப்பு வளையலில் பணமோ அல்லது வேறு எதுவுமோ இல்லை. அவன் அதை திறந்தான். மேலும் மேம்படுத்தப்பட்ட அமைப்புடன் அதை கவனமாக ஆய்வு செய்த பிறகு இந்த சேமிப்பு வளையலில் எந்த சீலும் வைக்கப்படவில்லை. சேமிப்பு வளையல், பாதுகாப்பு முத்திரைகள் எதுவும் கண்டறியப்படவில்லை. தரவரிசை குறைவு. விளக்கம்: உயிரற்ற பொருட்களைச் சேமிப்பதற்காக சுருக்கப்பட்ட இடத்துடன் கூடிய ஒரு சாதாரண சேமிப்பு வளையல். இதைத்தான் அவன் கணினியுடன் ஆய்வு செய்தபோது பார்த்தான். எனவே இந்த சேமிப்பு வளையலில் எந்த பிரச்சினையும் இல்லை என்பது தெளிவாகத் தெரிந்தது. மேலும் மிருதன் அதை பயன்படுத்துவதில் உறுதியாக இருந்தான், எந்த பிரச்சினையும் இல்லாமல். அந்த எண்ணத்துடன் அவன் உடனடியாக ஒரு சிறிய மானா சக்தியை சேமிப்பு வளையலுக்குள் செலுத்தினான். பெரிய முயல்களின் 4 சடலங்களையும் எடுத்துக்கொள்ள வளையலைத் தூண்டுவதற்கு அவன் தனது மனதை பயன்படுத்தினான். அது முடிந்ததும் மிருதன் எழுந்து நின்று தலையைத் திருப்பி பீஸ்ட் காட்டிற்குள் சிறிது ஆழமாகச் சென்றான். இருப்பினும் இந்த முறை அவன் தனது வலுவூட்டப்பட்ட நிலையில் 20% மட்டுமே பயன்படுத்தினார். இதனால் அவனது வலிமையின் அளவு தோராயமாக குறைந்தது.
வழியில் உள்ள பெரும்பாலான தடைகளைச் சமாளிக்க இது போதுமானதாக இருக்கும் என்று தனக்குள் நினைத்துக்கொண்டு நீண்ட ஆனால் எச்சரிக்கையான அடிகளுடன் முன்னேறிச் சென்றான்.